அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலூர்லேருந்து பேசுகிறேன். இந்த பதிவு எதற்காகனா, அந்த குரு பயிற்சியோட ஒரு பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட ராசிக்கு இந்த குரு பகவான் வரும்போது ஒரு சுப பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். சுப மங்கள பலனை உருவாக்கி கொடுப்பவரை ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் குரு வந்தால், அதாவது எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் குரு பார்வையில் அந்த தோஷம் விலகுதுங்கிறாங்க சாஸ்திரத்தில். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, ராகு தோஷம் இருக்குதுங்க, திருமணம் ஆகலிங்க அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகத்தில். அந்த தோஷத்தை எல்லாம் இந்த குரு பகவான் பார்வை செய்யும்போது அவங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணம் போன்ற ஒரு சுப நிகழ்வுகளும், வீடு கட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் இந்த குரு பகவானோட ஒரு பார்வை நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு குருவோட ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன். குரு பார்க்குற இடம் விருத்தியாகும் என்பது, அது சுப விருத்தியாகும் என்பது ஒரு நம்பிக்கையும் உண்மையும் கூட. நம்பிக்கையோட உண்மை. இது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இன்றைக்கி எல்லாம் ஒரு திருமண திருமணத்துக்காக பார்க்கும்போது எங்கள் பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சா, பையனுக்கு குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு குரு பகவான் இந்த பராபரம் ஆண்டில் குரு பகவானோட பயிற்சி காலம் வைகாசி 12ஆம் தேதி, அதே மாதிரி மே 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:07 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். எங்கிருந்து பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது, அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ ஓராண்டு காலம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்தார் குரு பகவான். இப்போ அடுத்த ஓராண்டு காலம் 2026லேருந்து 27 வரைக்கும், அந்த 5வது மாதம் வரைக்கும் அங்கே இருப்பார். 12 மாதத்துக்கு அங்கே இருப்பார்னு வச்சுங்களேன். இப்போ அந்த குரு பகவான் கடகம் என்பது குருவுக்கு பிடித்தமான ஒரு வீடுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அங்கே உச்சம் பெறக்கூடிய வீடு. அந்த இடம் தாங்க ஒரு மனிதனோட ஒரு வாகனத்தை சொல்லக்கூடியது, சொத்தை சொல்லக்கூடியது, சொந்தத்தை சொல்லக்கூடியது. அனைத்து இடமே இந்த 4ஆம் பாவம் தான். ஏன்னா காலதேவனுக்கு 4ஆம் பாவத்தில் குரு உச்சம் அடைய போகிறார். அந்த வீடு அவருக்கு உச்சம் பெறக்கூடிய வீடு. குரு உச்சம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, பொருளாதார நிலை ஒரு சமநிலைக்கு வருங்க. பொருளாதார நிலை நல்ல ஒரு உச்ச நிலைக்கு போகக்கூடிய தன்மையோடு நல்ல உயர்வு நிலைக்கு போகும் என்பது ஒரு குரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். எப்படின்னா, குரு தங்கத்துக்கு அதிபதிங்க, குரு பணத்துக்கு அதிபதி குரு தான். அப்போ ஒரு பொருளாதார நிதி நிலையை ஒரு கண்ட்ரோலுக்கு வைக்கக்கூடியது குரு தான். அதனால தான் தங்கம்லாம் இருந்தால் தான் அந்த நாட்டோட தங்கத்தோட நிலையை வச்சு தான் பொருளாதார நிர்ணயம் செய்கிறாங்க. தங்கம் யார் வீட்லையெல்லாம் இருக்குதோ அவங்களாம் எப்போ வேணாலும் தன்னோட கஷ்டத்தை தீர்த்து கொள்ள முடியும். ஏன்னா தங்க ஆபரணம் என்பது நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது அதை வச்சு நம்ம ஒரு பணம் வாங்கி அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடியவராக குரு பகவான் இருப்பார். அது மாதிரி ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை தீர்க்கக்கூடியவர் குரு பகவான் தான். அந்த மாதிரி ஒரு குரு பகவான் இந்த 12 ராசியிலும் சஞ்சாரம் செய்யும்போது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வார். அப்போ இந்த ஆண்டு பராபரம் ஆண்டில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அந்த ஒரு ஆண்டு காலம் அவரோட பார்வை பார்த்திங்கன்னா 5, 7, 9 இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பார்வை. பார்த்திங்கன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சிறப்பு பார்வை. பொதுவாக எல்லா கிரகத்துக்கு 7ஆம் பார்வை உண்டுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் எல்லா கிரகத்துக்கு உண்டான இந்த குரு பார்வை மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பார்வைங்க. பொன்னான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பொருளாதார நிலை நல்லா இருக்கும்னுபாங்க. நல்ல ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் குரு ஒரு ஒழுக்கத்துக்கு அதிபதி, ஒழுங்குக்கு அதிபதி. அதனால தான் குரு இருக்கிற இடம் ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். நமக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, ஒரு ஆசானாக இருப்பாங்க, நமக்கு ஒரு புரோகிதர். இவங்கெல்லாம் ஒரு குருத்தன்மையிலேருந்து நம்ம நல்வழியை படுத்தவர்கள். அந்த மாதிரி நல்வழியை ஒரு ஜாதகத்தில் கொடுக்கக்கூடியவரே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இப்போ கடகராசியில் சுயசாரத்தில் உச்சம் பெறுகிறார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உச்சம் பெற்று அடுத்து சனியோட சாரத்துக்கு போகிறாரு. அடுத்து சனி பகவானை பார்க்க போகிறாரு 9ஆம் பார்வையாக. அடுத்தது புதனோட சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனோட வீடு என்பது அவருக்கு பிடித்தமான ஒரு வீடு, அங்கே உச்சம் பெறக்கூடிய வீடு. அப்போ இந்த ராசியில் கடக ராசியில் குருபானு 12 மாதம் சஞ்சாரம் செய்யும்போது எப்படியெல்லாம் இருக்கும் 12 ராசிக்கு என்பது ஒவ்வொருத்தரோட கேள்வின்னு வச்சுங்களேன். அதனால் அந்த 12 ராசிக்கு இந்த குருபவனோட ஒரு சஞ்சார காலம், பேச்சு காலம் யாராருக்கு எந்த மாதிரி ஒரு சுப பலனை ஏற்படுத்தும், யாராருக்கு ஒரு சுப விரயத்தை கொடுக்கும், யாராருக்கு ஒரு நல்ல ஒரு பலனையெல்லாம் மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான குரு பயிற்சி பலனை இந்த சேனல் வழியாக பதிவிடுகிறேன். அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு தங்களோட கருத்தை மறக்காமல்
இந்த சேனலுக்கு தங்களோட கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைபை மறக்காமல் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினாதான் என்னோட இந்த யூடியூப் சேனல் வழியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பல பேர்த்துக்கு போய் சேரும்போது அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை கொடுக்கும் என்பதற்காக அவங்களுக்கு இந்த சேனல் வழியாக இந்த கருத்தியெல்லாம் நான் பதிவிடுங்க நண்பர்களே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட கருத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும், ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம்லாம் வரலாம். அது வந்தாலும் நிச்சயமாக நீங்கள் உங்களோட கருத்தையெல்லாம் இந்த சேனலில் பதிவிடுங்க. அதுக்குண்டான எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான விளக்கத்தையும் பதிலளிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன். 12 ராசிக்கு உண்டான குரு பயிற்சியை பார்த்துவிட்டு உங்களோட கருத்தையும் இந்த சேனலில் மறக்காமல் பதிவிடுங்க நண்பர்களே. உங்களோட கருத்து மிக முக்கியமாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.